ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா சதவீதம். இது வந்து சதவீதம்க்கான கிளாஸ் 2 வீடியோ. ஏற்கனவே கிளாஸ் 1 வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து கிளாஸ் 2 வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க. ஓர் அரசு உயர்நிலை பள்ளியை சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காணவும் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை மாணவர்கள்னு பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த ஸ்கூல்ல 75 மாணவர்கள். 75 மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து எழுதியிருக்காங்க. 75 மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அதுல 72 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளவு பேருன்னா 72 பேர். அந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 75 மாணவர்கள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுல 72 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாஸ் பண்ணவங்களுடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பெருக்கல் 100. சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 100ஆல பெருக்கிருக்கோம். இந்த அடி கொடுத்த எத்தனை? 3 25 75, 4 25 எத்தனைனா 100. இந்த 3 அடி கொடுத்தோம்னா 1 3 3, 2 3 6, மீதி 1 இங்க இருக்கும். 4 12, 24 பெருக்கல் 4. 24ஐயும் 4ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? நாங்க 16 6, மீதி 1, 7 8, 1 9, 96. 96 சதவீதம். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் எத்தனைனா 96%. அடுத்தது இரண்டாவது கணக்கு. 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதங்களை காண்க கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க? 50 மாணவர்கள். அதுல மாணவிகள் எத்தனைனா மாணவிகள் 28, மாணவர்கள் 22 பேரும் இருக்காங்க. அவர்களின் சதவீதங்களை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மாணவிகளுக்கான சதவீதம் கண்டுபிடிப்போம். மொத்த மாணவர்கள் 50, அதுல மாணவிகள் 28. அவர்களுடைய சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால 100ஆல பெருக்கிறோம். 1 50 50, 2 100. அடுத்தது 28 பெருக்கல் 2 பெருக்கினா என்ன வரும்? 56. 56%. இது வந்து மாணவிகளுடைய சதவீதம். அடுத்தது மாணவர்களுடைய சதவீதம். மொத்தம் 50 மாணவர்கள் இருக்காங்க. அதுல மாணவர்கள் வந்து 22. அவர்களுடைய சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காக 100ஆல பெருக்கிறோம். இந்த அடி கொடுத்தா 2 வரும். 2ஐயும் பெருக்கினா எத்தனை? 44%. இப்போ மாணவிகள் வந்து 56% பேரும் மாணவர்கள் 44% பேரும் இருக்காங்க. இதுதான் ஆன்சர். அடுத்தது மூன்றாவது கணக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல உள்ள மொத்த மாணவர்கள் எத்தனை பேருன்னா 560.
அதுல சிறுவர்கள் மொத்தம் எத்தனைனா சிறுவர்கள் 320. 320 பேர் வந்து சிறுவர்கள். அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை சிறுமிகள் இருந்திருப்பாங்க நமக்கு தெரியணும். மொத்த மாணவர்கள் 560. அதுல 320 சிறுவர்கள்னா மீதி இருக்கிறவங்க எல்லாம் யாரு? சிறுமிகள். இப்போ இதுல இருந்து இதை நம்ம கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா 240. அப்ப சிறுமிகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 240 பேர் இருக்காங்க. அவர்களுடைய சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மொத்த மாணவர்கள் 560, அதுல சிறுமிகள் 240 பேர் இருக்காங்க. அவர்களுடைய சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 100ஆல பெருக்கிறோம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடி போயிடும். இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா 2 4, இது 1 8 2 16. இது 2ஆல் அடி கொடுத்தோம்னா 5. இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா 14. இங்க இது வரும். இந்த 2ஆல் அடி கொடுத்தா 7, இந்த 2ஆல் அடி கொடுத்தா 60. அடுத்தது இந்த 60ஐயும் 5ஐயும் பெருக்கலாம் எத்தனை? 300. 300/7 இருக்கு. இதை அடி கொடுத்தா என்ன வரும்? 1 7, 4 28, மீதி இங்க 2 இருக்கும். 7 14, மீதி 6 இருக்குமா? 8 56. 60ல இப்போ 56 போனா மீதி 4 இருக்கும். அது கூட 0 சேர்த்தா 40. 7 35, மீதி 4, 0 சேர்த்தா 40. 7 35 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னா 42.855 கிடைக்குது. இங்க 5 இருக்கனால இதுல வந்து ஒரு நம்பர் கூட்டும் போது 42.86%. இதுதான் ஆன்சர். சிறுமிகளின் சதவீதம் எவ்வளோனா 42.86%. அடுத்து 4வது கணக்கு. கொடுக்கப்பட்ட தசம எண்களை சதவீதமாக மாற்றவும். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கணக்குல 0.85. இதை சதவீதமா மாத்தணும்னா இது வந்து எப்படி இருக்கு? தசம எண்ணா இருக்கு. இதை முதல்ல நம்ம முழு எண்ணா கொண்டு வரணும்னா இதை 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்தா நமக்கு முழு எண் கிடைச்சிரும். 0.85 100ஆல பெருக்குனா என்ன வரும்? 85. 85/100. 85/100. இதை நம்ம சதவீதமா மாத்தோம்னா 100ஆல பெருக்கணும். இப்போ இந்த 100 அடி போயிரும். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 85. அப்ப 85%. 0.85 நம்ம சதவீதமா மாத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 85%. இதே மாதிரிதான் மீதி இருக்கக்கூடிய 4 கணக்கையும் செய்யணும். 2வது கணக்கு 0.05. இதை முழு என்ன கொண்டு வரணும்னா நம்ம 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 5/100 கிடைக்கும். அடுத்து சதவீதமா மாத்துறதுக்கு 100ஆல பெருக்கணும். இந்த 100 அடி போயிரும். மீதி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5%. அடுத்தது 3வது கணக்கு 0.3. நம்ம முழு என்ன மாத்தோம்னா 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? 0.3 100ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 30. 30/100. அடுத்து இதை நம்ம சதவீதமா மாத்தோம்னா 100ஆல பெருக்கணும். இந்த 100 அடி போயிரும். மீதி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 30%. 0.3 தசம எண்ணை சதவீதமா மாத்தினா என்ன கிடைக்கும்? 30%. அடுத்தது 4வது கணக்கு 0.025. இந்த புள்ளிக்கு அப்புறம்
3 இடம் இருக்கு. அதனால நம்ம இத 1000ஆல பெருக்கி 1000ஆல வகுக்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 25/1000 கிடைக்கும். அடுத்தது சதவீதமா மாத்துறதுக்கு 100ஆல பெருக்கணும். இந்த 2 0க்கு இந்த 2 0 அடி போயிரும். மீதி என்ன இருக்கு? 25/10. 25 10 5 25 5/2% கிடைக்குது. அப்படி இல்லைன்னா இதையே வந்து அடி கொடுத்தோம்னா 1 2 2 2 2 4.5 2.5%. அடுத்தது 5வது கணக்கு 2.25. இதை வந்து நம்ம முழு எண்ணா மாத்தோம்னா 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? 225/100. அடுத்து இதை சதவீதமா மாத்துறதுக்கு 100ஆல பெருக்கணும். இந்த 100 இந்த 100 அடி போயிரும். மீதி என்ன இருக்கு? 225. இப்ப 225%. அடுத்தது 5வது கணக்கு சதவீதங்களை தசம எண்ணாக மாற்றுதல். போன கணக்குல தசம எண்களை சதவீதமா மாற்றணும். இந்த கணக்குல சதவீதங்களை தசம எண்ணாக மாற்றணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 58%. இதை நம்ம தசம எண்ணா மாத்தணும்னா 58% எப்படி எழுதிக்கலாம்? 58/100ன்னு எழுதிக்கலாமா? இந்த 100ஆல வகுக்கும் போது என்ன வரும்? 0.58. 58% தசம எண்ணா மாத்தினா என்ன கிடைக்குது? 0.58. அடுத்தது ரெண்டாவது 8%. 8/100. இது எப்படி எழுதிக்கலாம்னா 0.08. 8% தசம எண்ணா மாத்தினா 0.08. அடுத்தது மூன்றாவது 30%. 30%த்தை நம்ம 30/100ன்னு எழுதிக்கலாமா? இதுல வந்து இந்த 0க்கு இந்த 0 அடி போயிருமா? அப்ப இது வந்து எத்தனை? 3/10 எத்தனை? 0.3. அப்போ 30%த்தையும் தசம எண்ணா மாத்தினா எத்தனைன்னா 0.3. அடுத்தது நாலாவது 120%. 120%த்தை நம்ம 120/100ன்னு எழுதிக்கலாமா? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடி போயிரும். 12 10ஆல வகுத்தா எத்தனை? 1.2. அடுத்தது 5வது கணக்கு 1.25%. 25/100. இந்த 100ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்? 0.0125. 100ஆல வகுக்கும் போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகும். அப்ப வந்து 0.0125. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.